Hello viewers, welcome back to Online Bazaar. நான் உங்கள் சுரேஷ். இந்த சேனல் தொடர்ந்து ஆஃபர் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு சில டிசைனர் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஜஸ்ட் $99 வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ்ங்க, எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஜார்ஜெட் மெட்டீரியல். இதில் வந்து உங்களுக்கு வெல்வெட் பார்டர் கொடுத்துருக்காங்க, பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் $99 தான் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறதுனால நம்மளால ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சாப்பா காட்டனா உங்களுக்கு ஷைனிங்ல பிளவுஸ் வந்துடும். எல்லாத்துலயுமே ஒரு ப்ளவுஸ் இருக்கு, எல்லாத்துலயுமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கு. இதுல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு. எல்லாத்துலயுமே நல்ல ஒரு ஒர்க் வந்துருங்க. ஸோ ஒரு 2 சாரிக்கு 4 சாரிக்கு சாம்பிள் காமிக்கிற இந்த மாதிரி பிளவுஸ் இருக்கு. இது எல்லாமே இப்போ உங்களுக்கு மந்த் அண்ட் ஆஃபரா ஜஸ்ட் $99 கொடுக்குறோம். பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு. இது தாவணி மாடல்ல வரக்கூடிய சாரி. இந்த மாதிரி உள்ள வரக்கூடிய கலர் வந்து இந்த மாதிரி இருக்கு. உள்ள ஃபுல்லாவே உங்களுக்கு ஒர்க் வந்துடும். மேல வந்து இந்த மாதிரி நெட்டட் போர்ஷனா இருக்கு. இதுல ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுங்க. நம்ம இது ஆல்ரெடி போட்டிருந்தப்பவே, அதாவது ஏதோ ஒரு சில சாரியில ஒரு சின்ன சின்ன டேமேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதாவது சின்ன ஒரு புள்ளி இருக்கு, சின்ன மிஸ்பிரிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது பிளவுஸ் எல்லாமே எவ்வளவு ஹெவியான ஒர்க் இருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் தான், உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் மேஜரா இருக்காது. பட் நம்ம ஆல்ரெடி போட்டதுல ஏதோ 1-2ல வந்து டேமேஜ் மிஸ்பிரிண்ட்ன்ற மாதிரி கூட இல்லை, ஒரு ஸ்ட்ரெயின்ஸ் மாதிரியோ ஒரு பின்பட்ட மாதிரியோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது பிளவுஸ் பாடிக்குள்ள இந்த மாதிரி சனாஸ் மாதிரியான மெட்டீரியல். நல்ல ஒரு டிசைனர் காட்டன் சாரி. இந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு மாதிரியான கலெக்ஷன்ஸா இருக்கு. எல்லாமே ஜஸ்ட் $99 தான். எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு ஃபுல் வியூவோ இல்லை எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. ஜஸ்ட் கோட் நம்பர்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுவேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதில் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க. நீங்கள் ஒரு சாரி எடுத்தாலும் சரி, 10 சாரி எடுத்தாலும் சரி, 100 சாரீஸ் எடுத்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரியான ஷிப்பிங், அதாவது அதுக்கேற்ற மாதிரினா ஒரே ஒரு ஷிப்பிங் மட்டும் தான். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு $30 தான். நீங்கள் ஒரு சாரி எடுத்தாலும் சரி, 10 சாரி எடுத்தாலும் சரி, 10 சாரிக்கும் சேர்த்து ஒரே ஒரு $30 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 100 சாரி எடுக்கிறீங்க அப்படின்னா 100 சாரிக்கும் சேர்த்து ஒரே ஒரு $30 எக்ஸ்ட்ரா வரும். இந்த மாதிரி பார்டர்லையும் ஜரி இருக்கு, பாடிக்குள்ளையும் நல்ல ஒரு ஜரி கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டரி இருக்கு. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துருது. ஸோ மற்ற சாரீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு மேலாப்ப மட்டும் காமிச்சிடும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. எத்தனை சாரீஸ் வேணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். எத்தனை சாரீஸ் தான் எடுக்கணும் அப்படின்ற லிமிட் கிடையாது. ஸோ இதில் டேமேஜ் இருக்குமா, பெருசாக இதாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். இப்போ $99 தான். அப்போ எல்லாருமே ஒரு 10 சாரியாவது எடுப்பீங்க. 10 சாரியில ஏதோ ஒரு சாரியில ஒரு பின் பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னாலோ, இல்லை ஏதோ ஒரு சாரியில ஒரு டிராப்பா இங்க் பட்ட மாதிரி இருந்ததுனால நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கு தான் சொல்றோம். அதுவும் இது $99 நம்ம கொடுக்கறதுனால நிறைய பேர் பூத கண்ணாடி வச்சு பார்ப்பீங்க. மேல இந்த மாதிரி நெட்டட் போர்ஷனா இருக்கு, உள்ள இந்த மாதிரி நல்ல ஒரு எம்ப்ராய்டரி வச்ச டிசைனர் சாரீஸ். அப்போ அந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னாலும் இதனால தான் நமக்கு $99 கிடைச்சோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இது இருக்கும். உள்ள இந்த மாதிரி பூனம் மெட்டீரியல், மேல நெட்டட் பேட்டர்ன். ஜஸ்ட் மந்த் எண்ட்ல ஒரு கிளியரன்ஸ் சேல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். அது சாதா மந்த் எண்ட்ல ஜூன் மந்த். ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு இப்போ இதில் இருப்பீங்க. இது ஜார்ஜெட் மெட்டீரியல், இது நெட்டட் பேட்டர்ன். சரி, உங்களுக்கு எனக்கும் எப்படி சேல்ஸ் வேணும், இப்போ உங்களுக்கும் ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோல ஒரு 150 சாரீஸ் இருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இவ்வளவு தாங்க. இது எல்லாமே டெட் ஸ்டாக், அதாவது இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ற இடங்கள்ல டெட் ஸ்டாக்கா ரொம்ப நாளா சேல் ஆகாத சாரியை நம்ம இந்த மாதிரி கிளியரன்ஸ் ரேட்டுக்கு எடுத்திருக்கோம். அதனால நமக்கு இந்த பிரைஸ் கிடைச்சிருக்கு. மற்றபடி டேமேஜ் இருக்குமா, இது கம்ப்ளைண்ட் இருக்குமான்றதுலாம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு 6+ மீட்டர்ஸ் இருக்கும். எல்லாத்துலயுமே பிளவுஸ் வந்துடும். ஏதோ ஒரு சாரியில ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுதான் சொல்றோம். ரிட்டர்ன்ஸோ எக்ஸ்சேஞ்சோ கிடையாது. இல்ல வேண்டாம்பா அப்படின்றவங்க விட்டுடுங்க. இது $99 தான். அடுத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்களும் சங்கடப்பட வேண்டாம், என்னையும் சங்கடப்படுத்த வேண்டாம். நம்ம அந்தந்த வீடியோல அது என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜென்யூனான ரிவ்யூ கொடுத்து தான் சேல் பண்றோம். எந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ஒர்க் சாரின்னு பாருங்க. ஜஸ்ட் $99 தாங்க. $99க்கு என்ன பர்ச்சேஸ் பண்ண முடியும்? இப்போ நீங்க ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா கடைக்கான பஸ் ஃபேரே $99ங்க. நல்ல ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி சாட்டின் பட்டா இருக்கு. நல்ல ஒரு மார்பிள் சாரியில பாடிக்குள்ள ஃபுல்லாவே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி இருக்கு. அந்த $99க்கு நம்ம இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான, இப்போ உள்ள பாக்குறப்பே தெரியும், உள்ள வந்து நல்ல ஒரு முட்டி வரைக்கும் பெரிய எம்ப்ராய்டரி இருக்கு. நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஜாயின் சரியான்னு கேட்க வேண்டாங்க. இதெல்லாம் ஃபுல் சாரீஸ் தான். வித் பிளவுஸோட உள்ள ஃபுல் சாரி. பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டா அட்டாச் பண்ணிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்க, ட்ரெஸ் மெட்டீரியல் நீங்க 1 மீட்டர் வாங்கினாலே என்ன பிரைஸ் வரும். நம்ம 6+ மீட்டர் உள்ள சாரியை உங்களுக்கு ஜஸ்ட் $99 கொடுத்துருக்கோம். அப்போ இது எவ்வளவு ஒரு பெட்டரான பிரைஸ்ன்னு பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு எம்போஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, எம்ப்ராய்டரி இருக்கு. நல்ல ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஒர்க் சாரி. இதுவுமே தாவணி மாடல்ல வருது. எல்லாமே ஜஸ்ட் $99 தாங்க. இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, நீங்க ஒரு 10 சாரி புக் பண்றீங்க. இது நெட்டட் பேட்டர்ன்ல இருக்கு. உள்ள வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டார்க் கலர்ல எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து நீங்க ஒரு 10 சாரி புக் பண்றீங்க அப்படின்னா 10 சாரியோட ரேட் 1000 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒரு 1030 மட்டும் தான் டோட்டலாவே பே பண்ணுவீங்க. அதுவே அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா இப்போ 10 சாரிக்கு 1000 ப்ளஸ் அதுக்கான ஷிப்பிங் சார்ஜ் ஒரு 1050 தான் டோட்டலாவே பே பண்ணுவீங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க.
அந்தந்த கலெக்ஷன்ஸ் எப்படியான கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜென்யூனான ரிவ்யூ கொடுத்தே நம்ம சேல் பண்ணிடுவோங்க. ஈவன் டேமேஜ் சாரினா கூட டேமேஜ் சாரின்னு சொல்லியே நம்ம வீடியோ போடுவோம். இப்போ டேமேஜ் சாரீஸ் கூட சிலது இருக்கு, அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். ஸோ அதை ஜென்யூனா சொல்லி சேல் பண்ற கட்ஸ் நமக்கும் இருக்கு. நம்ம சொன்னாலும் பர்ச்சேஸ் பண்ற மாதிரியான கஸ்டமர்ஸும் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ எதையோ சொல்லி எதையோ சேல் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இல்லை. அதனால ஒரு கிளியரான ஜென்யூனான ரிவ்யூ கொடுக்குறோம். எல்லாத்துலயுமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது. ஸோ ரெகுலர் வியருக்கோ ஆஃபீஸ் வியருக்கோ ஒரு பூனம் சாரி கிரேப் சாரி தான் கிட்டணும் அப்படின்றது என்னங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு மைல்டான ஒர்க்கோ நல்ல ஹெவியான ஒர்க் வச்ச சாரீஸோ கூட நீங்க வியர் பண்ணலாம். ஜஸ்ட் 99 ரூபாய்க்கு கிடைச்சிடுது, அதுவும் வித் பிளவுஸோட. ஷிப்பிங்கும் நம்ம உங்ககிட்ட ரொம்பலாம் சார்ஜ் பண்ணல. சேலைக்கு 30 ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்கல. இல்லை கிலோவுக்கு இப்போ நம்ம கேட்டாலும் இப்போ கிலோவுக்கு 40 ரூபா அப்படின்னா கிலோவுக்கு 40 ரூபா அப்படி கொடுங்கன்னு கேட்கல. ஒரு சாரிக்கு வேணும்னாலும் 30 ரூபாய், அது அடிஷனல் எத்தனை சாரி எடுத்தாலும் சேர்த்தே 30 ரூபா மட்டும், மொத்தமாகவே 30 ரூபா மட்டும் பே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ நமக்கு தேவை எப்படியாவது இந்த ஸ்டாக்கை கிளியர் பண்ணணும். அதை விட முதல் தேவை இப்போ நமக்கு, அதாவது இந்த மந்த் எண்ட்ல சேல்ஸ் இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று நமக்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நாள் ஃபுல்லாக பிஸியாக இருக்கணும். நான் பெரும்பாலும் அப்படி தான் பார்ப்பேன். இப்போ நட்டமே பட்டாலும் பரவாயில்ல, பட் நம்மளை பிஸியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன். எனக்கும் நாள் முழுக்க வேலை இருந்துகிட்டு இருக்கணும். இப்போ மந்த் எண்ட் பிஸ்னஸ் இல்லை அப்படின்றதுக்காக பசங்களையும் சும்மா வச்சிருக்கக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். இப்போ மந்த் எண்ட் பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்லி நான் சும்மா இருந்தேன் அப்படின்னா சும்மாவே இருந்துக்கலாம். நம்ம பசங்களும் பெருசாக ஆர்டர்ஸ் இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் டச் விட்டுருச்சு அப்படின்னா அப்படியே இருப்பாங்க. உங்களுக்கும் இப்போ ஒரு மாதம் பர்ச்சேஸ் பண்ணல, ஒரு 10 நாள் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா மறந்தேவும் போயிடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஆஃபர் 99 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காத சாரி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்களும் கனெக்டடாக இருப்பீங்க. எனக்கும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆச்சு அப்படின்றது இருக்கும். இப்போ இது நஷ்டம் தான் அப்படின்னாலும் இதில் நம்ம ஒரு 150 சாரீஸ் போடுறதுல ஒரு 15,000 வருதா, அதை அடுத்து நம்ம இன்னொரு ஸ்டாக்ல போடுவோம். ஸோ அதில் சம்பாதிச்சுக்கலாம். ஸ்டாக்ஸை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ரைஸ்க்கு போட்டு சேல் பண்ணிட்டோம். பசங்களுக்கும் தொடர்ந்து அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டு இருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு. எல்லாமே ஒரு 500-600 ரூபாய் ரேஞ்ச் உள்ள சாரி. ஜஸ்ட் ஒரு ஜாயின் கூட கிடையாது, இது எல்லாமே ஃபுல் சாரி. உங்களுக்கு நமக்கு கிளியரன்ஸ் ஸ்டாக்காக கிடைச்சது. கிளியரன்ஸ் ஸ்டாக் அப்படிங்கிறது அங்கே மில்ல இருந்தே ரொம்ப நாளாக சேல் ஆகாத ஸ்டாக்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது ஒரு டயத்தில் மொத்தமாக நம்ம கிட்ட தள்ளிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்படி இந்த ஐட்டத்தில் நம்ம ஒரு 1500 பீசஸ் எடுத்திருந்தோம். பெரும்பாலும் எல்லாம் சேல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 150 பீஸ் கிட்ட நிற்கிது. அந்த 150 பீசஸ் சும்மா இடத்த அடைச்சிக்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம முன்னாடிக்கு சேல் பண்ணதுமே 230, 199 இந்த 2 ரேஞ்சுக்கு சேல் பண்ணியிருக்கோம். எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு மந்த் எண்ட்ல உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கலான்னு கொடுத்துட்டோம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஹெவியான சாரீஸை பாருங்க. தாவணி மாடலில் வரக்கூடிய சாரி இந்த மாதிரி உள்ள வந்து உங்களுக்கு இதுவே பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நல்லா இருக்கும். நல்லா முட்டி வரைக்கும் வர்ற மாதிரி பெரிய எம்ப்ராய்டரி, ஜார்ஜெட் மெட்டீரியல், நல்ல ஒரு பார்டர், பாடிக்குள்ள ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி. 99 ரூபாய்க்கு நல்ல ஒரு அசத்தலான கலெக்ஷன்ஸுங்க. இதுவும் தாவணி மாடலில் வரக்கூடியது. இந்த மாதிரி சில சிம்பிள் ஒர்க் சாரீஸும் இருக்கு. எல்லாத்துலயுமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது. ஜஸ்ட் 99 ரூபாய் தாங்க. அப்படி கிளியரன்ஸ் சேல் அப்படிங்கிறது இப்போ அதாவது ஒரு 6 மாசமாவோ 1 வருஷமாவோ உங்களுக்கு சேல் ஆகாத ஸ்டாக் வச்சிருந்திருப்பாங்க. அப்படி வச்சிருந்த சாரீஸ்ல அது மேலேயே உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க, அது மேலேயே நடந்திருப்பாங்க. இப்போ சூரத்தில் போயிட்டு வந்தவங்களுக்கோ இல்லை வீடியோஸ்ல பார்க்குறவங்களுக்கோ தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன ஸ்பேஸாக தான் இருக்கும், அதுக்குள்ள ஒரு 10 பேர் வேலை பார்ப்பாங்க. அப்போ அது மேலே தான் உட்காந்து டீ சாப்பிடுவாங்க, அதுக்கு மேலே தான் உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க. இங்கிட்ட அங்கிட்டு போத்துல அது மேலே தான் நடப்பாங்க. அப்போதான் ரெடி ஆகிட்டு வந்திருக்கு, அது அப்பவே சேல் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான ஸ்டாக்கை அவங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டெட் ஸ்டாக்கை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படினாலும் சேல் ஆக போறது இல்லை அப்படிங்கிறதுனால. அந்த 100 சாரியில ஏதோ ஒரு அப்படி அவங்க ஒரு 1000 சாரி குமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு 10 சாரியில அவங்க காஃபி படவோ, ஒரு இங்கு படவோ, அவங்க கால் நடந்தப்ப அவங்க கால் தடம் படவோ ஒரு சின்ன சின்ன சான்சஸ் இருக்கும். அவ்வளவுதான். இது அதை தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது உங்களுக்கு. 1500 பீஸ்க்கு மேல நம்ம எடுத்து சேல் பண்ணிருந்தோம். எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இந்த ஒரு 150 பீஸ் தான் இருக்கு. ஒரு கம்ப்ளைண்ட் கூட நமக்கு டேமேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரல. நல்ல ஒரு லேஸ் ஒர்க் இருக்கு, பாடிக்குள்ள ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி இருக்கு. இப்போ ஃப்ரெஷ் சாரி மாதிரியான லுக்ல இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோல பாக்குறப்பவே பாருங்க, உங்களுக்கு மற்ற சாரீஸ் பாக்குற மாதிரி இது இருக்காது. ஏன்னா அவங்களும் அப்படியே தான் அதை வச்சிருந்திருப்பாங்க. இப்போ நமக்கு வந்தப்பயும் அது அப்படியே தான் வந்துருக்கும். ஒரு கவர் இவர்னு போட்டு வந்துருந்துருக்காது. நம்மளும் உங்களுக்கு அப்படியே தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ 6 மாசம் 1 வருஷம் பழைய ஸ்டாக் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, ரேட் கம்மியாக வருது, பர்ச்சேஸ் பண்ணுவோன்றாங்க, பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை இதே சாரியே நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் 500-600 1000 பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமாக அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது காட்டன் சாரி. நம்ம கொடுக்குற ப்ரைஸ் 99 தான். அந்த 99க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுங்க. நல்ல பார்டர்லேயும் ஒர்க் இருக்கு, பாடிக்குள்ளேயும் ஒர்க் இருக்கு.
இப்போ இதில் தான் சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பழைய மாடல், ஓல்டு ஃபேஷன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வாங்குறது 1000 ரூபாய்க்கோ 2000 ரூபாய்க்கோ இல்லைங்க, நீங்கள் வாங்குறது 99 ரூபாய்க்கு. அப்போ அதுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் வருமோ அதுதான் வரும். இது பிளவுஸ். அதுவும் இப்போ அதாவது இந்த அளவுக்கு ஒரு ஹெவி ரேஞ்ச் உள்ள சாரீஸை நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணி 1500 பீஸை சேல் பண்ணி ஈஸியாக நிற்கிற 150 பீஸ். அப்போ அது அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். சனா சில்க் மெட்டீரியல், இது மயில் மாதிரியான உருவம் கொடுத்துருக்காங்க. ஸோ சனா சில்க் சாரீஸ்லாம் 99 ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? சனா சில்க் சாரீஸ் இல்லைங்க, ஏதோ ஒரு சாரி மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம அப்படி கொடுக்குறோம். ஸோ என்கரேஜ் பண்ணாலும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. பார்டர்லையும் பேட்ச் ஒர்க் இருக்கு, பாடிக்குள்ள ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி இருக்கு, நல்ல ஒரு லேஸ் ஒர்க் பார்டர் இருக்கு, பாடிக்குள்ள ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி இருக்கு, பேட்ச் ஒர்க் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸை, நம்ம போடுற ஆஃபர்ஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும். எந்த அளவுக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரியான சாரீஸ் நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட சாரீஸ் பர்ச்சேஸ் பண்றவங்க நிறைய பேர் அப்படி ட்ரெஸ் மெட்டீரியலாக பர்ச்சேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கும் தான். நல்ல ஒரு சில்வர் ஒர்க் லேஸ் கொடுத்து பாடிக்குள்ள ஃபுல்லாவே எம்ப்ராய்டரி இருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே தி பெஸ்டா இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அன்னன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் அன்னன்னைக்கு பாருங்க. இந்த வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 200 இது டம் சாரி, ஒரு 200 சாரீஸ் வரைக்கும் காட்ட போறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஜஸ்ட் 99 ரூபாங்க. இந்த மாதிரி 99 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறப்ப நீங்க 4 மணி நேரம் கழிச்சு பே பண்றப்ப அந்த சாரி இருக்காது. அவைலபிள்னு சொன்னா அந்த நிமிஷமே பே பண்ணுங்க. இல்ல லேட் ஆகுது அப்படின்னா நீங்க பே பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கா அப்படிங்கறத கேட்டுட்டு பே பண்ணுங்க. அதுக்கு மீறியும் இது 99 ரூபா அப்படிங்கிறதுல இப்ப நம்ம வீடியோ போட்ட உடனே வர என்கொயரிஸ்க்கு அவைலபிளா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே அவைலபிள் தான் சொல்லுவோம். அப்ப நீங்க பே பண்றதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் பே பண்ணிட்டாங்கன்னாலும் நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். இருக்கிறதுல எது வேணும்னு தான் பார்க்கணும். இல்ல அந்த வீடியோல எதுவும் பிடிக்கலன்னா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். எதுவுமே பிடிக்கலைன்னா 1 வீக் கழிச்சு ரீஃபண்டுக்கு இனிஷியேட் பண்ணலாம். நான் கேட்டுட்டு தானே பே பண்ணேன் அப்படின்னா கேட்ட உடனே பே பண்ணணும். பட் இந்த மாதிரி 99 ரூபா சாரியில ஒரு சில நேரங்கள்ல நீங்க கேட்ட உடனே பே பண்ணாலும் அந்த சாரி சோல்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த 99 ரூபா மாதிரியான ஆஃபர் சாரீஸ்ல புக் பண்ணாதீங்க. சிலர் அட்வைஸ் பண்ணுவீங்க, ஒருத்தருக்கு அவைலபிள்னு சொல்லிட்டா அடுத்தவங்களுக்கு அவைலபிள்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. பட் அப்படி சொல்றவங்க ஒரு நாள் எங்க குடோனுக்கு வாங்க, ஒரு நாள் எங்க போனை ஹேண்டில் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நமக்கு வர்ற என்கொயரிஸ் அப்படிங்கிறது 3000 என்கொயரிஸ். பட் வர்ற ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 100ல இருந்து 300 ஆர்டர்ஸ். ஸோ கேட்குற எல்லாரும் அதை புக் பண்ணிடுறது கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் கேட்குறாங்க அப்படின்னா கேட்குற எல்லாருமே புக் பண்ணிட மாட்டாங்க. கேட்குற எல்லாரும் புக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் போடுறோம், அதில் நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். அப்போ 1000 பேர் அதில் மெசேஜ் பண்ண தான் செய்வாங்க. மெசேஜ் பண்ணுற 1000 பேரை தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதனால நம்ம அதை புக்காக பண்ணாதவங்களையும் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ 10 பேர் கேட்குற இடத்துல ஒருத்தர் தான் பே பண்ணுவாங்க. அந்த பே பண்ணுற ஆள் யாரு, பே பண்ணாத ஆள் யாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே அவைலபிள் தான் சொல்ல முடியும். ஈவன் பே பண்ணுற ஆளே கூட இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா கூட நம்ம அவங்களுக்குன்னு எடுத்து வச்சோம்னா அவங்க பே பண்ண மாட்டாங்க. 10 சாரி கேட்பாங்க, ஒரு சாரிக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ இருக்கிற வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ இருக்கு அப்படின்னு பதில் சொல்றது மட்டும் தான் நம்மளோட வேலை. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது புக் ஆகும். நீங்கள் பே பண்ணுறதுக்குள்ள இன்னொருத்தவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரி அவங்களுக்கு தான் போகும். அப்படி நான் இஷ்டப்பட்ட சாரி நான் கிடைக்கலன்னா கஷ்டமா இருக்கும் அப்படின்றவங்க 99 ரூபா மாதிரியான சாரியில் புக் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் இருக்கிறதுல அந்த மாதிரியான ரஷ் இருக்காது. அதுலையுமே நீங்க 4 மணி நேரம் கழிச்சு பே பண்ணீங்கன்னா அந்த சாரி இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் நீங்க பே பண்றது ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த சாரி இருக்கும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு டைம் இல்லாம போயிட போறது கிடையாது. இந்த 99 ரூபா சாரியில அதுவும் வீடியோ போட்ட அந்த ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல அந்த 2 நிமிஷம் டைமே இருக்குமா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. இப்ப இவ்வளவு பேசுவோம், ஆனா ஒரு சில வீடியோல பெருசா அந்த ரீச் இருக்காது, மெசேஜே இல்லாம நம்ம சும்மா கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த வீடியோல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்க புக் பண்றவங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னா நீங்க இதில் புக் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எங்களோட ரெகுலர் கஸ்டமருக்காக. ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றவங்க இந்த சாரியில கிடைக்காட்டினாலும் அடுத்தவங்க ஏதோ ஒன்று எங்கள்கிட்ட புக் பண்ண தான் போறாங்க. ஸோ இது அவங்களுக்காக. அதுக்காக நீங்க ஏதோ ஒன்று புக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. இது கரண்ட் அக்கௌண்ட், அதனால நீங்க இமீடியட்டா ரீஃபண்ட் கேட்டீங்கன்னா ரீஃபண்ட் பண்ண முடியாது. அவைலபிள் இருக்கப்ப அவைலபிளா அப்படின்றது நம்ம செக் பண்ணி தான் அவைலபிலிட்டி சொல்ல போறோம்.
நீங்கள் பே பண்ண டிலே ஆயிடுச்சு, அது கையில் சேல் ஆயிடுச்சுன்னா இருக்கிறதுல எது வேணும்னு பாருங்க. இல்லை அடுத்தடுத்த வீடியோவில் புக் பண்ண பாருங்க. எதுவும் பிடிக்கலன்னா தாராளமாக ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் ரீஃபண்டுக்கு இனிஷியேட் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்கறது ஃபுல்லாகவே பூனம் சாரியில் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்லாக் கலெக்ஷன்ஸ், அதாவது பார்டர் வச்சு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி வச்சு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வச்ச சாரி. அந்த 1 வீக் டைம் நம்ம உங்ககிட்ட ஏன் கேட்குறோம் அப்படின்னா, இது உங்கள் அக்கௌண்ட் மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடையாதுங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா அதிகபட்சம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10 டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ண போகிறோம். அது என்ன டிரான்சாக்ஷனாலும் பண்ணலாம், யாருக்குனாலும் பண்ணலாம், எவ்வளோ நாளும் பண்ணலாம். அதில் எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் இருக்காது. பட் எங்களோட அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட். அப்போ இதில் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எதுக்கு? கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியலானதுக்கு. ஸோ இதில் எங்களுக்கு எல்லாத்துக்குமே சார்ஜஸ் இருக்கும். ஸோ அமௌண்ட் உள்ள வரதுக்கு, உள்ள போகிறதுக்கு, அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜஸ் இருக்கு. ப்ளஸ் இப்போ அமௌண்ட் உள்ள வருது அப்படின்னாலே ஒரு கமர்ஷியல் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் எதுக்கு உள்ள வருது? அது சேல்ஸ்னா தான் உள்ள வருது. அமௌண்ட் வெளியில போகிறது ஒரு கமர்ஷியல் அக்கௌண்ட்ல இருந்து, ஒரு கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வெளியில எப்படி போகும்? ஒரு பர்ச்சேஸ்னா தான் வெளில போகும். ஸோ இந்த உள்ள வர்ற அமௌண்ட்டுக்கு, வெளில போகிற அமௌண்ட்டுக்கு, அதுக்கு எல்லாத்துமே நாங்கள் அக்கௌண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியான ஐடி ஃபைல் பண்ணணும். ஸோ அதனால தான் ஒரு 1 வீக் டைம் கேட்குறோம். அந்த ஒரு 1 வீக்குள்ள நீங்கள் வேணும்னா புக் பண்ணிக்க போறீங்க. ஸோ அப்படி நம்ம இது பண்ணதுல ஒரு பாதி பேர் புக் பண்ணிக்குவாங்க. ஸோ யாரும் பிடிக்காத சாரீஸ் புக் பண்ண போகிறதா, பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஒரு பெட்டரான ப்ரைஸில் வரதுல அந்த 1 வீக் டயத்துக்குள்ள புக் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க அந்த 1 வீக் டயத்துலேயே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் வரல அப்படின்னா, அந்த 1 வீக் கழிச்சு நம்ம என்ன அக்கௌண்ட்ஸ் ஃபைல் பண்ணாலும் சரி, அதுக்கு என்ன சார்ஜ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ரீஃபண்ட் பண்ணலாம். இதுதான் இந்த வீடியோக்குன்னு இல்லை, நம்ம எந்த வீடியோக்குமே உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதுக்கு அக்செப்ட் பண்ணுறவங்க நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இதில் ஒரு ரஷ் இருக்கும். மற்ற வீடியோஸில் உங்களுக்கு அந்த ரஷ் இருக்க போகிறது கிடையாது. மற்ற வீடியோவில் நீங்கள் பே பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்க தான் செய்யும். பட் அப்படியுமே சிலர் இப்போ ஒர்க் ஸ்பேஸில் இருந்து இருக்கான்னு கேட்பீங்க. பட் வீட்டுக்கு போயிட்டு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சோ 5 மணி நேரம் கழிச்சோ பே பண்ணுவீங்க. இல்லை பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் உங்ககிட்ட இல்லை, இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பே பண்ணணும் அப்படின்றதுக்காக டிலேவாக பே பண்ணுவீங்க. அப்படி ஆளுங்க எப்போவுமே நீங்கள் அந்த பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கான்னு கேட்டுக்கிட்டு தான் பே பண்ணணும். நம்ம யாருக்குமே ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஹோல்ட் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் வாங்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் வந்தால் மட்டும்தான் நம்ம புக் பண்ண முடியும். இல்லை உங்கள் அமௌண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்டாக்னாலும் புக் பண்ணலாம். இப்போ இதுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க, அந்த 99 ரூபா இருக்குது. அது சாரி சேல் ஆயிடுச்சுனாலோ இல்லை எதுனாலையோ, இல்லை நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஒரு 100 ரூபா நம்ம கிட்ட இருக்குது, நம்ம நாளைக்கு போடுற வீடியோ நீங்கள் ஒரு 10 சாரி புக் பண்ண சொல்கிறீங்கனாலும் அந்த 100 ரூபாய் இருக்குன்ற நம்பிக்கையில் புக் பண்ணிடுவோம். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள். தேங்க்யூ.